இன்றைக்கி ஒரு டேஸ்டியான தக்காளி தோசை கொத்தமல்லி சட்னி ரெசிபி பார்க்கலாமா? வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு அகலமான பாத்திரத்தில் 1 கப் அரிசி மாவு, 1/2 கப் கடலை மாவு, 1/4 கப் கோதுமை மாவு, 1/2 கப் தயிர், இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட மிக்ஸி கப்பில் 2 பெரிய தக்காளி, 5 காஞ்ச மிளகாய், 1 துண்டு இஞ்சி, 4 பூண்டு, இது எல்லாத்தையுமே நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இதை இந்த மாவு கூட கலந்துக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தோசை மாவு பதத்துக்கு இதை கலந்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு கூட கொஞ்சம் உங்கள் லவ்வையும் சேருங்க. சமையல் சூப்பராக இருக்கும். இதை ஒரு பக்கம் மூடி வச்சுடுங்க. இப்போ தவாவில் லேசாக எண்ணெய் போட்டு இந்த மாவை தோசை ஊற்றிக்கோங்க. 2 பக்கமும் திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா சுவையான தக்காளி தோசை ரெடி. டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க. இதுக்கு கொத்தமல்லி சட்னி வச்சு சாப்பிடுங்க. கொத்தமல்லி சட்னியோட ரெசிபி டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த தோசையை சாப்பிட்டு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அப்படியே எங்களோட சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலுக்கு ஒரு லைக் போடுங்க. தேங்க்யூ.